நம்ம 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி வெங்காயம், தக்காளி எதுவும் ஆட் பண்ணாமையே ஒரு அருமையான துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ஹாஸ்டலில் இருக்கவங்க, பேச்சுலருக்கெல்லாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக அதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு 3 வரமிளகாய் எடுத்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 12 மிளகு, துவரம்பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அடுத்து உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பருப்பாக நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுட்டு லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வச்சுருக்கிறது எல்லாமே போட்டுடலாம். இதில் வரமிளகா, பூண்டு, இஞ்சி அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு காரம் வேணும், சப்போஸ் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை பண்ணுறோம். நல்லா ட்ரை பண்ணி எடுக்கும் பொழுது கோல்டன் கலராக வரும். கோல்டன் கலராக வரும் பொழுது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் கொரன்னு அரைச்சி எடுக்கணும். ரொம்ப வலுவலுன்னு வேண்டாம். தண்ணி விட்டிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் இருக்காது. அதனால் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அருமையான பூண்டு இஞ்சி துவையல் ரெடிங்க. இதை சுடு சாதத்துலேயும் போடலாம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஈஸியான ரெசிபிகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.